அன்பான நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போவது காகம் மற்றும் குருவியின் கதை. கதையின் தொடக்கம் ஒரு அடர்ந்த சோலையில் பல வண்ணங்களில் மின்னும் ஒரு அழகிய குருவி வசித்து வந்தது. அதன் இறகுகள் சூரிய ஒளியில் ஜொலிக்கும். அந்த குருவிக்கு ஒரே ஒரு பெருமைதான். உலகிலேயே நான் மட்டும்தான் அழகு என்று எப்போதும் கர்வம் கொள்ளும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் புறத்தோற்ற அழகை மட்டுமே பார்த்து முடிவெடுக்கும். ஒரு நாள் கருமை நிறம் கொண்ட ஒரு காகம் அந்த குருவியிடம் பணிவுடன் வந்தது. "என்ன நண்பரே, நாம் நண்பர்களாக இருக்கலாமா?" என்று கேட்டது. அதற்கு அந்த கர்வமான குருவி, "என்னை பார், நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். உன்னை நீயே கண்ணாடியில் போய்ப் பார்" என்று மிகவும் அசிங்கமாகத் திட்டி அந்த காகத்தை அங்கிருந்து விரட்டிவிட்டது. மனம் வருந்திய காகம் அமைதியாக அந்த இடத்தை விட்டு பறந்து சென்றது. சில மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த குருவிக்கு திடீரென்று கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அதன் பளபளப்பான இறகுகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து அதன் அழகு குலைந்து சாகும் தருவாயில் தவித்தது. இந்த இக்கட்டான நேரத்தில் அழகை மட்டுமே பார்த்து தேர்ந்தெடுத்த அதன் நண்பர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை. உண்மையான நட்பு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த கருப்பு காகம் பதற்றமடைந்தது. பழைய அவமானங்களை மறந்து எங்கிருந்தோ மூலிகை மருந்துகளை கொண்டு வந்து அந்த குருவிக்கு அன்புடன் கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் அருகிலேயே இருந்து இரவும் பகலுமாக அந்த குருவியை மிகவும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டது. சில நாட்களுக்குப் பிறகு குருவி மெல்ல மெல்ல குணமடைந்தது. உணர்ந்த உண்மை. உயிர் பிழைத்த அந்த குருவி காகத்தின் தியாகத்தையும் அன்பையும் கண்டு நெகிழ்ந்து போனது. தன் தவறை உணர்ந்து காகத்திடம் கண்ணீருடன் கூறியது, "எனக்கு துன்பம் வந்தபோது என் நண்பர்கள் யாரும் வரவில்லை. ஆனால் நீயோ என் உயிரை காப்பாற்றிவிட்டாய். உலகிலேயே நீதான் உண்மையான அழகன். இனிமேல் நீதான் என் உயிர் நண்பன். யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடாது. என்னை மன்னித்துவிடு" என மன்னிப்பு கேட்டது. ஆம் நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் ஆழமான பாடம் இதுதான். மற்றவர்களை அவர்களின் தோற்றத்தைக் கொண்டு மதிப்பிட வேண்டாம்.